அன்புக்குரியவர்களே, இயேசுவின் ஒட்டுமொத்த வாழ்வுமே இறை அனுபவத்தில் தோய்ந்த வாழ்வு என்பதில் சந்தேகமில்லை. இதன் வெளிப்பாடாக நற்செய்தியாளர்கள் இயேசுவின் வாழ்வில் நடந்த 3 இறை அனுபவ நிகழ்வுகளை மட்டுமே நமக்கு நற்செய்தியில் தருகின்றனர். 1, திருமுழுக்கு, அவரது பணி வாழ்வின் தொடக்கத்தில் நடந்த இறை அனுபவ நிகழ்வு இது. 2, தோற்றமாற்றம், இது அவரது பணி வாழ்வின் மத்தியில் நடந்த இறை அனுபவ நிகழ்வு. அதைத்தான் இன்றைய நற்செய்தியாக நாம் பெற்றுள்ளோம். 3, கெத்சமனியில் காட்டிக் கொடுக்கப்படுவதற்கு முன் நடந்த போராட்டம். இதுவும் ஒரு வகையான இறை அனுபவ நிகழ்வே. இது அவரது பணி வாழ்வின் இறுதியில் நடந்த இறை அனுபவ நிகழ்வு. இம்மூன்று நிகழ்வுகளும் இயேசுவின் ஒட்டுமொத்த வாழ்வே இறை அனுபவம் தோய்ந்த வாழ்வாக இருந்தது என்ற உண்மையை நமக்கு எடுத்துரைக்கின்றன. இந்த 3 இறை அனுபவ நிகழ்வுகளுமே இயேசுவின் வாழ்வில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தின என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியம். திருமுழுக்கு அனுபவமானது அவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்விலிருந்து பொது வாழ்விற்கு கடந்து வருவதற்கான காரணமாக இருந்தது. He moved from personal life to public life. தன்னை பற்றியும் தன் முன்னேற்றத்தை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் அக்கறைப்படும் நிலையிலிருந்து சமூகத்தை பற்றி அக்கறைப்படும் நிலைக்கு கடந்து வருவதையே திருமுழுக்கு சுட்டிக்காட்டுகிறது. தோற்றமாற்ற அனுபவமானது அவருடைய பணிவாழ்வின் ஓட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தது. புதுமைகள், போதனைகள், அருங்குறிகள் ஆகியவற்றை மையப்படுத்திய நிலையிலிருந்து துன்பத்தை பற்றி அதிகம் பேசும் நிலைக்கு இயேசு கடந்து வந்தார். Jesus moved from being popular Messiah to suffering Messiah. கல்வாரி இறை அனுபவம் சாவிலிருந்து வாழ்வை நோக்கி அவர் கடந்து செல்வதற்கான பாதையாக இருந்தது. வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது இயேசு இங்கு சாவை நோக்கி பயணிப்பதாக தோன்றினாலும் உண்மையில் அவர் வாழ்வை நோக்கி பயணித்தார். அதாவது சாவின் வழியாக வாழ்வை நோக்கி பயணித்தார். அன்புக்குரியவர்களே, வாழ்வு மாற்றம் 3 வகைகளில் நடைபெறலாம். 1, புறச்சூழலில் நடைபெறும் ஒருவிதமான எதிர்மறை தன்மையின் காரணமாக வேறு வழியில்லாமல் அந்த எதிர்மறை தன்மையை சமாளிப்பதற்காக மாறுவது. உதாரணமாக, கணவர் எப்பொழுதுமே தனது ஒரு பழக்கத்தை குறை சொல்லுகிறார் என்பதன் பொருட்டு மனைவி அப்பழக்கத்தை விட்டுவிடுவது. இங்கு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்வதை விட மாற்றம் நிகழ்ந்திருப்பது போல தோன்றுகிறது, அவ்வளவுதான். இன்னொரு வகையான மாற்றம் தானே பிறரது அறிவுரைகளுக்கு செவிமடுப்பதன் காரணமாகவும் சுய உதவி புத்தகங்களை படிப்பதன் காரணமாகவும் தன் பழக்க வழக்கங்கள் சிலவற்றை மாற்றிக்கொள்வது. இது மேற்கண்ட நிலையை விட மேலான நிலை என்றாலும் இதுவும் ஒரு விதமான கட்டாயத்தினால் நிகழ்கின்ற மாற்றமே. முதல் வகை மாற்றம் புற கட்டாயத்தினால் நிகழ்கிறது என்றால், 2ஆம் வகையான மாற்றம் அக கட்டாயத்தினால் நிகழ்கிறது. இப்படிப்பட்ட மாற்றங்கள் வாழ்வில் ஒருவிதமான திருப்தியற்ற தன்மையை கொண்டு வந்துவிடும். 3வது வகையான மாற்றம் நல்ல அனுபவங்களின் காரணமாக தானே நம் வாழ்வில் நிகழ்வது. மேற்கூறப்பட்ட இயேசுவின் 3 இறை அனுபவ நிகழ்வுகளுமே தந்தையின் அன்பை அனுபவித்த நேரங்களே. இந்த அன்பு அனுபவம் அவர் வாழ்வை பல நிலைகளில் மாற்றியது. நாமும் நம் வாழ்வில் மனிதர்களது அன்பையும் கடவுளது அன்பையும் அனுபவிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது வாழ்க்கை மாற்றம் ஒரு மொட்டு மலராக விரிவது போல தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஜெபம். இறைவா, உம்மோடு நாங்கள் கொள்ளும் உறவும் அந்த உறவில் விளைகின்ற அனுபவமும் எங்கள் ஒட்டுமொத்த வாழ்வையே புரட்டி போடும் என்பதை உணர்ந்து அவற்றை முழுமூச்சாக நாட வரம் தாரும். ஆமென்.